துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழ்நாட்டுல அரசியல் பண்றது ரொம்ப சுலபம் போல என தெரிவித்தார். அதை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு என குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களையும் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து பயங்கரமா கலாச்சிருக்காரு. நன்றி நன்றி நன்றி. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி செல்லூர் ராஜுன்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு, தெர்மாகோல் விஞ்ஞானி. கொண்ட வைகை அணையை வெறும் 300 தெர்மாகோல் அட்டைகளை கொண்டு அமைச்சரும் ஆட்சியர்களும் வெப்பத்திலிருந்து காக்க முயற்சித்தனர். அவரெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி டிவிகேல இருந்து ஒரு எம்எல்ஏ புதுசா வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல இருக்க குப்பைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவை தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்து தமிழ்நாட்டே வியந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 1200 அடி பள்ளம் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா டிவிகேன்ற ஒரு கட்சி செதிலா பிரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த டிவிகே ஆளியே ஏடிஎம்கே திருப்பி ஒன்னா சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆச்சரியமா இருக்குல்ல? அது ஆச்சரியமா தான் இருக்கும். அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு முடிவுக்கு வருவதான ஓர் அன்னை செய்தியை பார்க்கிறோம். சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து காவேரியில மேகதாது அணை நாங்க கட்டியே தீருவோம், தமிழ்நாடு அரசால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, பூமி பூஜை நாங்க போட போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அதுப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு பேசியிருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளட்டும், அணை கட்டியே தீருவோம் என்று கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். சோ இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஏதாவது பதில் கொடுத்தா பாத்தீங்கன்னா பதில் எதுவும் கொடுக்கல. மனசு இல்லனாலும் ஆனா சட்ட ரீதியா முடிவெடுப்போன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவர் வந்து ஜெயிச்சதே ஒரு மிராக்கிள். This is an unwanted statement irrelevant to the current situation. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறதுல பெரிய விஷயம் வச்சுக்கோங்களேன். சோ ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நிறைய வயிறு எரியுது அப்படின்றது கிளியரா தெரியுது. ஆனா அந்த வயிறு எரியறதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணத்தை அவர் சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டுல ரொம்ப ஈஸி போல அரசியல் பண்றது அப்படின்ற மாதிரி கலாச்சிருக்காரு, సిరికిరారు. యాక్చువల్లీ సిరికిరారుங்க. నేను మొన్న తమిళ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు, నాకు అసూయ కలిగి ఎంత సుఖంగా చేశారు. నేను 10 பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் சிரிக்கிற நிலைமையில இருக்கு. ரொம்ப ஈஸி போல இருக்கு. பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு ஆலோகிராம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாலே போதும் போல இருக்கு. ரொம்ப ஈஸி போல தமிழ்நாட்டுல. நான் இங்க 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. కట్ అవుట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కట్అవుట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ டிவிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து என்ன பேசுறாருன்னு கேட்கல, அவர் என்ன கோட்பாடு வைக்கிறாருன்னு கேட்கல, ஜஸ்ட் அவர் வராரு, அவருக்கு ஒரு பேனரு இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம பிரச்சாரத்துக்கே அவர் போல. ஆனா அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பூச்சிருச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கால கொடுமையை பாத்தீங்களா? நாம ஆந்திரால இருக்க பவன் கல்யாணை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப என்னன்னா அந்த மனுஷன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. டேய் சோலி முடிச்சு கால கொடுமடா இது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி சொல்றேன், எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கிரிட்டிசைஸ் வந்து அதர் ஸ்டேட்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மனுஷன் பிரச்சாரத்துக்கே வரலங்க விஜய் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வீட்டை விட்டு 18 தடவை வெளியே வந்தாரு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 18 தடவை வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு மனுஷனை முதலமைச்சரா உட்கார வச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்று சாதனை. எம்ஜிஆர் கூட ஃபீல்டுல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ஆனா ஃபீல்டுல வந்து கஷ்டமே படாம சும்மா கையாட்டிட்டே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்றது ஒரு மாதிரி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு விஷயமா அதர் ஸ்டேட்ல மாறிக்கிட்டு இருக்கு. பவன் கல்யாண் வந்து ஓபனாவே ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. சோ இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம நீங்களும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குப்பை கிடங்குகள்லாம் இருக்குல்ல, மொத்தமா வந்து குப்பைகள் வந்து பாத்தீங்கன்னா டன் கணக்குல கொட்டி வச்சிருப்பாங்க. அதை ரீசைக்கிள் பண்ற ப்ராசஸும் கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டிவிக்கோட எம்எல்ஏ என்ன பண்றாங்கன்னா 7000 மெட்ரிக் டன் குப்பை இருக்குது. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த குப்பைங்க அப்படியே இங்க இருந்து எடுத்து ஒரு கல்குவாரி வந்து பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துல 1200 அடி பள்ளம், அந்த பள்ளத்துல கொட்டி மூடிட்டோம்னா யாருக்குமே இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல, மக்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்ல, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமா வந்து யோசிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறதில்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்புலாம் அங்க வராது.
இதை கேட்கும்போது சில பேர் யோசிக்கலாம், ஆமா ப்ரோ, இன்னும் ப்ரோ பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தை எடுத்துட்டு இந்த குப்பையை கொட்டினா அந்த இடம் ஃப்ரீயா தானே ஆகும், நல்லது தானே அது அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அப்படிலாம் இல்ல. 1200 அடி பள்ளத்துல எதுவுமே கொட்டினீங்கன்னா அதை சுத்தி இருக்க நிலத்தடி நீர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும், காலி, நிலத்தடி நீரே காலி ஆயிடும். சோ அப்படிப்பட்ட ஒரு கேவலமான திட்டத்தை பயங்கரமான யோசனை மாதிரி அந்த மனுஷன் யோசிச்சு டிவிக்கு எம்எல்ஏ யோசிச்சு அதை எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அது பிரஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்க இருக்க குப்பையை அப்படியே எடுத்துட்டு போய் கொட்டிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சது, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்ற ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. எனக்கு என்னன்னா பிரஸ் ஆப்போசிட் நிக்கிறாங்களே, எப்படி சிரிக்காம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்குமே புரியலையா அவர் சொல்றது என்னன்னு? ஏன்னா அந்த மனுஷன் சீரியஸா சொல்றாருங்க, விளையாட்டா சொல்ல சீரியஸா சொல்றாரு. நான் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு எல்லாத்தையுமே கொட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. அதை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்தடி நீரே மொத்தமா காலி ஆயிடும். அந்த மாதிரி வேலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காரு. அதனால சொல்றது, செல்லூர் ராஜு இருந்தார்ல அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஏரி நீரை வந்து காப்பாத்துறதுக்கு, ஆவியாம காப்பாத்துறதுக்கு தர்மாகோல் வந்து மிதக்க விட்டாரு. அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்திருப்போம். அவர் வந்து பாத்தீங்கன்னா தர்மாகோல் விஞ்ஞானி அப்படின்ற மாதிரி அன்றிலிருந்து அன்போடு மக்களால் அழைக்கப்பட்டார். சோ அவரே தூக்கி சாப்பிடுற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குப்பையை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான விஞ்ஞானி உருவாயிருக்காரு. இவருக்கு என்ன பேர் வைக்கலாம், குப்பை விஞ்ஞானியா இல்ல என்ன பேர் வைக்கலாம்? நல்ல ஒரு பேரை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ பயங்கரமான ஐடியாவா? இதுக்கு அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தப்ப சில விஷயத்தை பேசியிருந்தாரு. இந்த கச்சத்தீவை அதை மட்டும் திருப்பி தூக்கிட்டு வந்து கொடுத்துருங்க மோடி சார் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இப்போ என்ன மேட்டர்னா, அதே விஷயத்தை மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கார்ல விஜய் அவர்களோட ஃப்ரெண்டு எம்எல்ஏங்க, தூத்துக்குடி எம்எல்ஏ, ஸோ அந்த மனுஷன் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி கச்சத்தீவு வந்து மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை பற்றி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. நோ கமெண்ட்ஸ். இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், ஆனா எதுவுமே நிறைவேற்றல. நோ இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்கு? அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ. அதாவது ஒரு எம்எல்ஏ கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க, அது மட்டும் இல்ல மினிஸ்ட்ரி மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட கேக்குறாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாரு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க. உங்க தலைவர் பிரச்சாரத்தப்ப வாய்க்கிலேயே பேசினாரு, அதனாலதான் சொன்னது. ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத மட்டும் அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வீரவாசன மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. பயபோல அது நம்பிட்டு மொத்தமா ஓட்ட போட்டு விட்டாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா நீங்க, அந்த கச்சத்தீவு பிரச்சனையால 850 மீனவர்கள் கிட்ட கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம மீனவர்களுக்கு அது பெரிய பாதிப்பா இருக்கு, அதனால அதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுற மனுஷன் இப்ப வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கும் போது நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போறாங்க. நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு சார் அந்த துறைக்கு அமைச்சரா இருக்கீங்க? எனக்கு புரியலையே. ஒண்ணு பண்ணுவேன்னு சொல்லணும், இல்ல பண்ணலன்னு சொல்லணும். அது என்ன நோ கமெண்ட்ஸ்? நோ கமெண்ட்ஸ்னா உங்களுக்குன்னு ஒரு கருத்தே இல்லனா அப்புறம் என்ன கன்றாவிக்கு நீங்க அமைச்சரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கல, சோஷியல் மீடியால எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஓ நீ அப்படி வரியா? இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா ஓவராலா வச்சு பார்க்கும்போது நிறைய செல்லூர் ராஜுக்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே வர ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவங்கள பிரஸ்ஸை மீட் பண்ண அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொட்ட அப்பதான் நம்மளுக்கு எல்லாம் தெரிய போகுது, டேய் இதெல்லாம் உலகத்தர ஐடியாவா இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த குப்பை மேட்டர்ல செதர்ட்டேன் அப்படியே. அதாவது இந்த வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவார்ல, தமிழ்நாடு இங்க இருந்து அப்படியே பேத்து எடுத்துட்டு போயிட்டு டெல்லியில வச்சுட்டு, டெல்லி அங்க இருந்து பேத்து எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டா தமிழ்நாடுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும், நம்ம அடியில இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி குப்பையை அப்படியே எடுத்துட்டு போய் இந்த பழத்துல போட்டு மூடிட்டா பிரச்சனை சால்வ்டு. இந்த ஐடியா தெரியாம இவ்வளவு நாள் அவ்வளவு கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ரீசைக்கிள் பண்றது எதுக்கு? ரீசைக்கிளா பண்ணிட்டு இருக்கீங்க. குப்பையை பிரிக்கணும், அதை தரம் பிரிக்கணும், பிளாஸ்டிக் தனியா, மக்கும் குப்பை மக்காத குப்பை, அப்புறம் பாத்தீங்கன்னா அது பயோ மைனிங் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே போய் பழத்துல போட்டு மூடிடுங்க. தட்ஸ் ஆல். எப்பா எனக்கு இதை கேட்டோன்னே எப்புறா இவங்களெல்லாம் எம்எல்ஏ எப்புறா சூஸ் பண்ணீங்க? நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மின் வீட்டுக்கு வந்து எம்எல்ஏ யாருன்னு தெரியாம யார்கிட்ட போய் புகார் கொடுக்கறதுன்னு தெரியாம போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈசிஆர் சைடுல கரண்ட் இல்ல, என்ன யார் வந்து பார்க்க முடியல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்குதான் எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போடணும். விஜய் அவர் முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. மொத்த பேர் ஓட்டு போட்டு விட்டானுங்க. ஆனா எம்எல்ஏ யாரு, எம்எல்ஏ வீடு எங்க இருக்கு, எம்எல்ஏ ஆபீஸ்க்கு அவர் எப்போ வருவாரு, எதுவுமே தெரியல. சுத்தமா ஒண்ணுமே தெரியாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எம்எல்ஏ யாருன்னு தெரியாம கதறிட்டு இருக்காங்க. சோ இப்ப நீங்க
கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா, விஜய் அவர் முகத்துக்காக தானே ஓட்டு போட சொன்னாரு, எங்க என்ன பிரச்சனைனாலும் உங்க வீட்டு பக்கத்துல குழால தண்ணி வரலனாலும் எம்எல்ஏ கேட்க கூடாது. அங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும்னா தலைமைச் செயலகத்துக்கு வந்து முதலமைச்சர் விஜய் பார்த்தா கேள்வி கேட்கணும். எம்எல்ஏ கிட்ட சொல்ல வேண்டியது என்னமா அப்படின்னு அவர் சொன்னார்னா, அப்போ சொல்லுங்க சார் நீங்க தானே சொன்னீங்க விஜய் உங்க மூஞ்சிக்கு தானே ஓட்டு போடணும், உங்க மூஞ்ச பார்த்தா ஓட்டு போட்டேன், என்னோட கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லுங்க. ஆனா உங்களை உள்ள விட மாட்டாரு. ஆல்ரெடி விவசாயிங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த ஆப் அடிச்சார்ல, இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி பெரிய நாமத்தை போட்டார்ல, அதுக்கே போராடுறாங்க. தலைமைச் செயலகத்துக்கு உள்ள விட மாட்டாங்க. அவங்கள எல்லா வாசலையும் மூடிட்டாங்க. சார் விஜய் சார் என்ன சார் சினி இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தா உள்ள விடுறீங்க, விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கீங்க, அதை வந்து அவங்க கேட்க வந்து அவங்கள உள்ளேயும் விட மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். ப்ளீஸ் அந்த விவசாய கடன் தள்ளுபடியை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க. ஏன் அதை ஸ்கேம்னு சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொன்ன மாதிரி செய்யாம அது ஏமாத்தினா அது பேர் ஸ்கேம் தான். ஏன்னா இது வந்து பக்காவான ஸ்கேம். நீங்க 5000 1 லட்சம் கடன் வாங்கிருந்தா 5000 தான் தள்ளுபடினா 95000 கடன் கட்டுருவானா இந்த 5000 தான் உன்னால கட்ட முடியாம போதா? என்ன சார் இதெல்லாம் நியாயம்? ஒண்ணுமே புரியல சார். எனிவேஸ் ஆனா விவசாயிகளுக்கு நாமத்தை போட்டாரு. என்ன பழக்கம் இது? சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா டிவிகேன்ற கட்சி உடைச்சது அப்படின்றத நேத்தே சொல்லியிருந்தேன். 4 எம்எல்ஏக்கள் மொத்தமா வந்துட்டாங்க. சோ அந்த 4 எம்எல்ஏக்கள் தொகுதியிலும் பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சபாநாயகர் சொல்லிட்டாரு. டோட்டலா 5 தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது. திருச்சி கிழக்குல வந்து விஜய் வந்து ராஜினாமா பண்ணார்ல, சோ அந்த தொகுதி சேர்த்து மொத்தம் 5 தொகுதி. இந்த 5 தொகுதியில டிவிக்கு அவங்க வேட்பாளர்களை நிக்க வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி செம்ம கான்பிடென்ட்ல இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனாலதான் அவங்கள வந்து பதவியை ராஜினாமா பண்ண வச்சாங்க. இதுக்கு பேர் குதிரை பேரை இல்லன்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிலாம் இதை விட எப்படா குதிரை பேரை இல்லாம இருக்கும்? ஒன்னு பதவியாசி சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க, அப்படி இல்லைன்னா பணத்தாசை சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லி தானே கூப்பிட்டுருப்பீங்க. இது அப்பட்டமான குதிரை பேரா அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுதலுங்க. ஆனா 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. சோ இப்போ அதிமுக வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆல்ரெடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு 25 பேரை பிச்சு கூட்டு வந்தாங்க எம்எல்ஏக்களை. சோ இந்த 25 எம்எல்ஏக்கள் இப்ப 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இவங்க டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ அதனால தான் 5 வேக்கன்ட் இப்போ வந்திருக்கு. மிச்சம் இருக்க அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவங்க பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி திருப்பி ஏடிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இபிஎஸ் மீட் பண்ணி பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவங்களா பேசியிருக்காங்க. சோ அப்படின்னும் போது கட்சி ஒன்னாயிடுச்சு. தாய் கழகத்து கூட தாயும் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு முடிவுக்கு வருவதான ஓர் அன்னை செய்தியை பார்க்கிறோம். இருதரப்பினரும் இன்று ஒன்றிணைய இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு என்னன்னா ஏடிஎம்கேன்ற கட்சி எத்தனை தடவை தாண்டா உடையும்? அது வந்து ஒரு தடவை ஒரு கட்சி உடையலாம். கட்சி உடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு மொத்தமா அந்த கட்சியை முடிச்சு விட்டுருங்க. ரெட்டைலைன்ற ஒரு சின்னத்தை அங்க எம்ஜிஆர் சமாதியிலும் ஜெயலலிதா சமாதியிலும் எடுத்துட்டு போய் வச்சு புதைச்சிருங்க. அங்கேயே புதைச்சிட்டு இங்கு அம்மாவும் உறங்குகிறார், எம்ஜிஆரும் உறங்குகிறார், கூடவே ரெட்டலையும் உறங்குது அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருங்க. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். எத்தனை தடவை அந்த கட்சி உடையும் எத்தனை தடவை சேரும்னே தெரியல. திருப்பி அந்த கட்சி வந்து ஒன்னா சேர்ந்துருக்கு. ஆனா சேர்ந்ததுக்கு மெயினான காரணம் என்ன பாத்தீங்கன்னா டிவிக்கு தான். ஏன்னா டிவிக்கு 25 பேரை வந்து கூப்பிட்டாங்க, அவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க, அதாவது டிவி ஏடிஎம்கேல இருந்து. ஆனா அவங்களுக்குள்ள இருந்தே ஒரு 4 பேரை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள பதவியை ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே தனியா பிரிஞ்சு வந்த டீம் நம்ம டீமுக்குள்ள ஒரு டீமை தனியா பிரிக்கிறானுங்கன்னா இவனுங்க எவ்வளவு கேடியா இருப்பானுங்க. ஐயோ இவனுங்களை நம்புறதுக்கு நம்ம இபிஎஸ்ஐ நம்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இபிஎஸ் கிட்டே போயிட்டாங்க. அந்த சம்பவம் தான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. சரி ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? அவங்க பிரிவுக்கு காரணமும் டிவிக்கே தான், இணைவுக்கு காரணமும் டிவிக்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காவேரியில மேகதாது அணை கட்டினா நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் காலி, நிறைய பேர் என்ன ஆவாங்கன்னு தெரியாது, அவ்வளவு பிரச்சனை வரும், தண்ணி பஞ்சம் வரும். சோ அப்படிப்பட்ட அணையை கட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு ரொம்ப காலமா வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கு. அது லீகலா வந்து பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வழியா. இப்போ என்ன மேட்டர்னா கர்நாடக அரசு என்ன சொல்லியிருக்கு, அது டெபுட்டி சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நாங்க மேகதாது அணை கட்டுவோம், அதை கேட்கறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நாங்க கட்டதான் போறோம், கூடிய சீக்கிரம் பூமி பூஜையை போடதான் போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெக்கிலா ரொம்ப அதுப்பா தமிழ்நாடு அரசை பார்த்து பேசியிருக்காங்க. தமிழகம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என்று. ஆனா இதுக்கு நம்ம முதலமைச்சர் ரியாக்ஷனே கொடுக்கல. நம்ம முதலமைச்சர் ரியாக்ஷனே கொடுக்கல. மினிஸ்டர்ஸ் ரியாக்ஷன் கொடுத்தாங்களா பார்த்தீங்கன்னா அவங்களும் கொடுக்கல. எனக்கு புரியல, நம்ம கவர்மெண்ட் அவ்வளோ நெக்கில் அங்க இருந்து பேசுறாங்க, நாங்க பண்ணுவோம், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, இதே சென்டென்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து லீகலா ஆக்ஷன் எடுங்க. அதாவது பிரதமர் மோடிக்கு வந்து முதலமைச்சர் விஜய் வந்து லெட்டர் எழுதுறாரு, அது காலகாலமா எழுதுறதான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முதலமைச்சர் லெட்டர் எழுதுறாரு. உங்க வாயை திறந்து அவங்க அவ்வளோ பேசும்போது கொஞ்சம் பேசுங்க சார், போல்டா. அசிங்கமா இருக்கு சார். தண்ணி தராதரா போடா. அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்பு நெல்லுக்கு வந்து இல்லடா, ஓ வளம் உனக்கு, ஓ நீர் வளம் உனக்கு,
ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நிலவளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு. அந்த சண்டை செய்ய ஒரு வீரன் தேவைப்படுது. இதா அதுக்கு ஏன் இல்லை நீங்க? கர்நாடகா கவர்மெண்ட் வந்து மிரட்டுது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரிப்ளையாவது கொடுக்கலாம்ல. நாங்க என்ன பண்றோம் நீங்க பாருங்க அப்படி இப்படின்னு வீரவாசனம் படத்துல பேசுவீங்களே, ஏதாவது ஒன்று பேசுங்க சார். விவசாயிங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. நீங்க இவ்வளோ சைலண்டா இவ்வளோ சாஃப்டா இருந்தீங்கன்னா அவங்க அணையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வாயை திறப்பீங்க போல இருக்கு அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன எழவே அது? நீங்க லீகல் ஆக்ஷன்ன்றது ஆக்சுவலா எல்லா கவர்மெண்ட்டுமே டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லீகல் ஆக்ஷன் லெட்டர் எழுதிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் எழுதினாலும் மோடிக்கு வந்து கடிதமா எழுதி தள்ளினாலும் இன்னொரு சைடுல அவங்க சொல்றதுக்கு ரிப்ளை இங்க இருந்து கொடுப்பாங்க. ஒன்னு சிஎம் கொடுக்கணும், இல்ல அந்த கட்சியில இருக்க அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுக்கணும். நீங்க அப்படி சொன்னா நாங்க விட்டுருவோமா அப்படின்னு ஏதாவது ஒன்று கேளுங்க சார். அசிங்கமா இருக்கு சார். என்ன சார் நீங்க எல்லாத்துக்கும் வாயை போத்திட்டு இருந்தா எப்படிதான் சார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை விட சம காமெடி என்னன்னா இப்ப டிவிக்கே கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. கர்நாடகாவில் இருக்கிறது யாராச்சு? காங்கிரஸ் ஆச்சு. சோ இப்போ என்ன மேட்டர்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுறதுக்கு நாங்க ஒரு செங்கலை கூட வைக்க விடமாட்டோம் காவேரியில அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா போல்டா பேசுறாங்க. சார் என்ன சார் நீங்க எனக்கு புரியலையே. காங்கிரஸ் கட்சி தானே சார் அங்கேயே ஆளுது. உங்க ராகுல் காந்தி அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட பேசினாலே முடிஞ்சது. எதுக்கு கர்நாடகா இப்படி பண்ணுது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி கிட்ட பேசினாலே முடிஞ்சது. ஒரு செங்கல்ல கூட கர்நாடகா அரசு எடுத்து வைக்க கூடாது. அதை ஏன் முதலமைச்சர் விஜய் பேச மாட்டாரு? பேசலாமே, கூட்டணி கட்சி தானேங்க. அங்க ஹெட்டே வந்து மேல தானே இருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசுறா இந்த மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் பேசி அதெல்லாம் பண்ணாதீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் என் ஃப்ரெண்டுங்க, தோஸ்துங்க, ஜிகிடி தோஸ்துங்க, அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கட்டினா தமிழ்நாடு மக்கள் அஃபெக்ட் ஆவாங்க, முதலமைச்சர் அதனால வருத்தப்படுவாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசலாமே. பேச மாட்டீங்களே. ஏன்னா இதை தான் டிஎம்கே ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தது. அதாவது காங்கிரஸ் கூடயே வச்சுப்பாங்களாம், அங்க இருக்க காங்கிரஸ் எதிர்ப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு நாடகம் வந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதே நாடகத்தை டிவிக்கு நடத்துது. மாற்றம் கேட்டீங்களே, சிறப்பான மாற்றம் வந்துகிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? போடா டேய் போடா. பவன் கல்யாண் சொன்ன மாதிரி ஒரு பேனர் வச்சு கட் அவுட் வச்சாலே தமிழ்நாட்டில் ஈஸியா முதலமைச்சர் ஆகலான்னு சிரிக்கிறார்ல. அதை பார்க்கும்போது உண்மையிலே தமிழ்நாடு அரசியல் அப்படிதானே இருக்கு. 2 வருஷத்துல ஒரு மனுஷன் வராரு, நடிக்கிறதா இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன பேசுறாரு, அவர் ஐடியாலஜி என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கிரிப்டை பார்த்து அவர் பாட்டு படிச்சாரு, டைலாக் நல்லா மூச்சு பொட்டைக்கே வந்து பேசினாரு. உடனே எல்லாம் ஆஹா இவரை விட்டா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதா, இவர் தான்டா மாற்றம். மாற்றம் சிறப்பான மாற்றம் போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் எல்லூர் ராஜு அவர் மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டிவிக்கேல எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரா தென்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? அந்த குப்பைக்கான ஐடியாவை கொடுத்தாருல, அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? இது எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.